நான் ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருக்கேன், என்னால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியல, என்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்தா இப்போ நான் சொல்ல போற பானிபூரி கதையை ஒரு தடவை கேளுங்க. உங்களோட தாட் கண்டிப்பா மாறும். ஏன்டா என் லைஃப் இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கும் நீ சொல்ல போற பானிபூரி கதைக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நினைக்காம இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த பானிபூரி சாப்பிடும்போது நோட் பண்ணிருக்கீங்களா, சம்ஹவ் அதோட டேஸ்ட் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப இருக்கிறது இல்ல. அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு 4-5 வருஷம் இல்ல இன்னும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பானிபூரி மேல எவ்வளவு ஆர்வம் வரும். ஆனா அந்த ஆர்வம் இப்ப அது மேல வரதில்ல, அதோட டேஸ்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்ச ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லா பானிபூரியுமே மிஷின்ல தான் பண்றாங்க. இது ரொம்ப சிம்பிள். அந்த மிஷின்ல அது சொல்ற அளவுக்கான மாவு, தண்ணி இது எல்லாத்தையுமே அதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே மொத்தமா மிக்ஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஆக்கி அதை ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க சிம்பிளா அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்குல்ல, அதை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணாலே உங்களுக்கான பானிபூரி உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? மிஷின்ல பண்ணா இன்னும் அக்யூரேட்டா வரும், டாஸ்க் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும், ரவுண்ட்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான திக்னஸ்ல கரெக்டான கிரன்ச்சியோட உங்களுக்கு கிடைக்குது, அதனால டேஸ்ட் ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னு சொல்றேன். இப்போ மிஷின்ல இப்போ எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு இல்ல, இதுவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதை மொத்தமாவே கையால பண்ணாங்க. சோ நம்ம கையால பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாவோட அளவு இல்ல தண்ணியோட அளவுன்னு அதுல ஒரு இன்கன்சிஸ்டன்ட் இருந்தது. அந்த மாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ப்பாங்கல்ல, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிள் ஈவனா வராம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல போகுது. ஒரு சிலது ரொம்ப பிரஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப தின்னா வருது, ஒரு சிலது ப்ராப்பரா பிரஸ் பண்ணாம ரொம்ப திக்கா வருது. இப்போ இதை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த திக்கா இருந்தது இல்ல அது ரொம்ப பெரிய பானிபூரியா வருது, இந்த தின்னா இருந்தது ரொம்ப சின்னதா வருது. இப்போ அதை உங்களுக்கு மொத்தமா கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய சைஸ் பானிபூரி இருக்குல்ல அதுல நிறைய ஸ்டஃபிங் வச்சு நிறைய ரசம் ஊத்தி கொடுக்குறாங்க. அதுவே சின்ன சைஸ்ல கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சோண்டு ரசம் மட்டும் தான் ஊத்தி கொடுக்குறாங்க. இப்போ அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த பெரிய சைஸ் பானிபூரியை நீங்க சாப்பிடும் பொழுது உங்க பிரெயினுக்கு அது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதுவே இந்த சின்ன சைஸ் பானிபூரியை சாப்பிடும் பொழுது ரொம்ப கிரன்ச்சியா வேற மாதிரியான இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பிரெயினுக்கு அது அனுப்புது. அதுவே இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மிஷின்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒரே சைஸ் பானிபூரியா வரதுனால நீங்க சாப்பிட போற அந்த 6-7 பீஸுக்குமே உங்களுக்கு ஒரே மாதிரியான சிக்னல் தான் உங்க பிரெயினுக்கு போகுது. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க முன்னாடி பானிபூரி சாப்பிடும் பொழுது உங்க பிரெயின் உங்களோட ஒவ்வொரு பைட்டுக்குமே இப்போ எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் பில்ட் ஆகிட்டே இருந்தது. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் இந்த மிஷின்ல செய்யற மாடர்ன் பானிபூரியில கிடைக்காதனால தான் உங்களுக்கு பானிபூரியோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தோணி இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பானிபூரி ஈவன் அது கூட பெர்ஃபெக்ட்டா இருந்தது அப்படின்னா அதை கன்சியூம் பண்ற நமக்கு அது மேல இருக்கிற எக்ஸைட்மெண்ட் கம்மியாகுது. ஸோ உங்க லைஃப்லயும் நீங்க இம்பர்ஃபெக்ட்டா இருக்கலாம், எந்த தப்புமே இல்லை. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கே உங்களோட லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் இப்படிதான் இம்பர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு கெத்தா சொல்லிக்கோங்க. அப்பதான் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களோட அந்த பெர்ஃபெக்ட் பைட் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி உண்மையிலே உங்களுக்கும் இந்த பானிபூரி மேல இருந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிருச்சா இல்ல இது எனக்கு அதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.